ஒரு தவறு செய்துட்டா நம்மளை அப்படியே விட்டு விட்டு போகிற தேவன் நம்மளுடைய தேவன் கிடையாது. நம்ம திரும்பி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார், மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பார். இப்போ நம்ம லைஃப்லேயே நினச்சி பாருங்கள், எவ்வளோ டைம் நம்ம ஆண்டவர்கிட்ட சாரி கேட்டிருக்கோம். சாரி ஆண்டவரை மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு எத்தனை தடவை நம்ம கேட்டிருப்போம். யோசிச்சு பாருங்கள். ஒரு சில நேரம் அந்த தவறை நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு சில தவறுகளை ரிப்பீட்டடாக பண்ணியிருப்போம். ஒரு சில நேரம் சாரி கூட கேட்டிருக்க மாட்டோம். நிறையா தப்புக்கு பனிஷ்மெண்ட்டே இல்லாமல் மன்னிச்சிருப்பார். ஒரு சில தவறுகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து மன்னித்திருப்பார். எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். அவர் இரக்கமுள்ள தேவன். நம்ம செய்த தப்புக்கு அவர் கோவப்பட்டிருந்தா நம்ம லைஃப் இருந்திருக்காது. ஆனால் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கேயும் இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்கவேன்னு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் அவங்க மேல ஒரு வாதையை அனுப்புவார். ஆனா திரும்பி அந்த ஜனங்கள் வாதையில கஷ்டப்பட்டு, ஆண்டவரே திருந்திட்டோம், எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்கும்போது அவர் மனம் வருந்துவார், மனம் இறங்குவார், பரிதாபப்படுவார். நம்ம பண்ணின தப்புக்கு நம்ம வருத்தப்படுறோமா இல்லை வாங்கின பனிஷ்மெண்ட்டுக்காவது வருத்தப்படுறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம மேலே அனுப்பின வாதைக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டிருக்காரு, வருத்தப்பட்டிருக்காரு. அவருக்கு ரொம்ப வலிச்சிருக்குது நம்மளை அடித்ததில். ஆனால் நம்ம மக்கள் திருந்தின மாதிரி தெரியல. நிறையா தவறுகளை திரும்ப செய்து அவரை கோபப்படுத்துவாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறையா நன்மைகள் நடக்கலை அப்படின்றதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம தான். அவர் சொல்படி கேட்காம, அவர் காற்று வழியில் போகாமல், நம்ம பார்வைக்கு எது சரின்னு படுது, நம்ம இருதயத்துக்கு எது பிரியப்படுதுன்னு போகிறோம். ஆனால் நம்ம மேலே பிரியமாக இருக்கிற ஆண்டவருக்கு, ஆண்டவரே உமக்கு எது பிரியம், நான் அதை செய்கிறேன், உமக்கு எது பிரியும், உங்கள் சித்தம் என்ன எனக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்டதே இல்லை. அவர் இருதயத்தை புரிந்து கொண்டதே இல்லை. என்னைக்காவது அவர் தப்பாக கொடுத்துருவாரா, உன்னை கேவலப்படுத்த நினைப்பாரா, உன்னை கீழே கொண்டு போய் எங்கேயாவது ரொம்ப தாழ்வான ஒரு நிலையில் வைக்கணும்னு நினைப்பாரா? உன்னை எவ்வளோ நேசிக்கிறார், உனக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தானே நினைப்பார். இரக்கமுள்ள தேவன் எல்லாவற்றிலும் உனக்கு பெஸ்ட்டாக கொடுத்து உயர்த்தி வைக்கணும்னு தான் நினைப்பார். ஆனால் நம்ம ஒரு நாள் அவரை மனசை புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அவரை கோபப்படுத்துறது தான் நமக்கு முதல் வேலையாகவே நிறைய இடத்துல இருந்திருக்கு. இந்த ஊசி அதிகாரத்திலையும் அதான் நடந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் திரும்பவும் அவங்களுக்கு நான் இறங்குவேன்னு சொல்கிறாரு. இவங்களை மீட்டு கொண்டு அந்த செய்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்டு கொள்வேன்னு சொல்கிறாரு. புதிய உடன்படிக்கை அவங்களோட செய்வேன்னு சொல்கிறாரு. சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்கிறாரு. திரும்பவும் மறுசீரமைத்து கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்திருக்கீங்க? ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுனால நிறையா காரியங்களை இழந்துட்டீங்களா? வருத்தப்படாதீங்க. இரக்கம் பெறாதிருந்தவங்களுக்கு இறங்குவேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கும் இறங்குகிற நாள் இதுதான். கர்த்தரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. திரும்பவும் இந்த இரக்கத்தை விட்டு விடாதீங்க. மறுபடியும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து மறுபடியும் முதல்லேருந்து பனிஷ்மெண்ட் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதீங்க. அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே என்னை நடத்தும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். அவர் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறார். உங்களை மீட்டுக்கொள்வார். உங்கள் வாழ்க்கையை மறுசீரமைப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த சகலவற்றையும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் புதிதாக மாற்றி உங்களுக்கு அப்படி ஒரு கெடுதல் எனக்கு நடந்துச்சு அப்படின்றது தெரியாத அளவுக்கு மறுசீரமைத்து கொடுப்பார்.